பிளே பாய்ஸ்க்கு ஒரு ஃபீல்டர் மைனஸ். அது 4 சரியான ராக்கெட். பிளே பாய்ஸ்க்கு ஒரு ஃபீல்டர் மைனஸ் 10 players தான். இந்த பையன் வச்சுருந்தாங்க அந்த குண்டா அங்கே இருக்கா பேர் அது ஒரு பேர் அப்படியே என் பக்கத்தில் வந்து எழுதி நின்று இருந்தா எத்துக்கோ அங்கே பக்கத்தில் இருக்கு. இந்த நாண்டி பக்கத்தில் அடி நில்லு வேணா அதிலே தான் இருக்கும் பேர். ஃபர்ஸ்ட் பால் சீக்கிரம் போடுங்களா. ஏது ஒருத்தர் தான் வெளியே இருக்கணும். நாண்டி ஒருத்தர் தான்ப்பா வெளியே இருக்கணுமா. பிளே பாய்ஸ் ஃபர்ஸ்ட் போடுறது சந்தானம். அவர் டீமுக்கு நல்லா பாடுபடுவார். பெஸ்ட் பவுலர் சந்தானம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பிளே பாய்ஸ் எம்சி சூப்பர் கிங்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் பாலுங்க. டாட்டு சந்தானம் நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலு. குட் ரன்னிங். குட் பவுலிங் பா சந்தானத்திலிருந்து. நல்லா பால் பண்றாரு. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் 2 ரன்னாக மாறியது. சந்தானம் அவருக்காக டீமுக்காக நல்லா போட்டாரு. அவங்க மிஸ்ஃபீல்ட் பண்றாங்க. ஒரு பெஸ்ட் பவுலர் சந்தானம். ஷாட் ரிவர்ஸ்ல சரியான ஷாட்டு. 4 மாறுமா. 4 ரன்கள். பவுண்டரி. நல்லா அடித்தாரு தேவா. ரிவர்ஸ் ஷாட் நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. சொல்லுங்க மைக் எந்ததான் குட் பவுலிங். ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. எம்சி சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஹலோ எங்க இருக்கா? அவன்கிட்ட போய் திரும்பி கேட்கிறடா. ஏன்டா அவன்கிட்ட போய் கேட்கிறா? டேய் நீ எல்லாத்தையும் கேட்கறத இருக்க பண்ணுடா. டேய் நான் வாங்கி வச்சிட்டேன்டா. இதெல்லாம் வாங்கி வந்து வீட்ல போட பாடாது. ரவுடி இல்லடா நீ கோயில போறடா. நான் ஒரு நிக்கிறேன். சாரி. நல்ல ஷாட். 0.4ல இருக்கான். ஜெயிச்சா
நான்கு ரன்கள். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவர். நல்லா ப்ளே பண்றாங்க சூப்பர் கிங்ஸ். முதல் பந்தை இரண்டாவது ஓவரில் 4 ரன்கள் அடித்துள்ளார் அரவிந்த். திருப்பி ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் ஆன். 4 மாறுமா? 4. நல்ல ஷாட் அடிக்கிறாரு அஜய். அஜயா அரவிந்த் அவலினா அரவிந்த் 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 பேரை மாத்தி மாத்தி சொல்ல வேண்டியதா இருக்குப்பா. சாப்பாடா என்கிட்ட காசு இல்லை. டாட் பால் 2 4 கொடுத்து 2 டாட் பால் பண்ணியிருக்காங்க. யாரா ஒரு ஆள் பேசுங்க, எல்லாருமே பேசாதீங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. எல்லாரும் பேசாதீங்க, திருப்பி சொல்றேன். ஒரு ஆள் மட்டும் பேசுங்க. விக்கெட்டா இல்லையா? அம்பையர் தீர்ப்பு உறுதியானது. யாராவது ஒரு ஆள் பேசுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராவது ஒரு ஆள் பேசுங்க. ஆர்குமெண்ட் வேணாம். யாரா ஒரு ஆள் பேசுங்க. டீமே நிக்காதீங்க. கொஞ்சம் எல்லாரும் கேப்டன் தவிர யாரும் நிக்காதீங்க. யாரா ஒரு ஆள் பேசுங்க. அம்பையர் கிட்ட கேப்டன் 2 டீம் கேப்டன் மட்டும் பேசுங்க. அம்பையர் தீர்ப்பு உறுதியானது. யாராவது கேப்டன் ஒரு ஆள் பேசுங்க. எல்லாரும் பேசாதீங்க. டைம் ஆகும். நீங்க எல்லாருமே பேசுங்க. ஆளாளுக்கு ஒரு தடவை ஒன்னு பேசுவீங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கப்பா. நீங்க பேசிட்டே இருந்தா அடுத்த டீம்ல ஆட தேவையா? கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. பேச்ச வளர்க்காதீங்க. இங்க டைம் ஆகுது. சாப்பாடு வாங்கி தரேன் நானே கோவத்துல வேணான்ட்டேன். அவுட் ஆஃப் சர்வீஸ். எல்லாரும் கரெக்டா பிளேஸ்க்கு போயிடுங்கப்பா. பேசிட்டே இருக்காதீங்கப்பா. அம்பையர் தீர்ப்பு இறுதியானது.
ஜீவா பா நீங்க வெளியே வாப்பா. நீ ஏன்பா உள்ள போற? நீ வெளியே வாப்பா. இப்ப 2 பேர் தேவலாமே நீங்க உள்ள போனீங்க. அங்க கேப்டன் பேசிப்பாங்க. என்ன பிரியாணி ஐநாரே எனக்கு பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாட மாட்டேன். சரி பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வராத, நான் சாட மாட்டேன். சிக்கன் வேணும். சரி சிக்கன் பிரியாணி வேணும், பீஃப் சாட மாட்டேன். ஐநார் உள்ள வா. ஐநார் வெளியே வா. சாரி வெளியே வா. நோம்பாலா இல்லையா? சீக்கிரம் பால் போடுங்க. அடுத்த பால் போடுங்க. டைம் ஆகுது. இவன ஸ்கோர் போர்டு போகிறதுக்கு அவன் ஏன் இப்போ ஏன் அது மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. வா வா வெளிய பா மணி நீ வெளியே வாப்பா. நீ ஏன்பா போற உள்ள? கேப்டன் பேசணும். நான் இது என்ன பால் பிடிக்கலாம் கரெக்டா என்ன பால் பிடிக்கலாம் இந்த பால் என்ன பால் பா? அம்பையர் பால் கனெக்ட் பண்றாரு விக்கெட் கிடையாது அத எப்படி முடியும்? குட் பவுலிங். மணி விடு சரி விடு மணி ஓவர் 2 ஓவர் முடியல. எண்ணிக்கை 15. பவர் பிளேல அணியின் எண்ணிக்கை எம்சிசிக்கு 15 அடித்திருக்காங்க 2 ஓவரில். மூணாவது ஓவரை வீச போகிறார். முதல் பந்து தெரியாது. அவன் பேர் என்ன? இவனா தீபக். அவன் பேர் என்ன? பவுலிங் போறானே மது. மூணாவது ஓவரை வீச போகிறோம். மது மூணாவது ஓவரை வீச போகிறார் நம்ம மது. அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. எல்லா டீமுக்கும் உதிரி எதிரி தான்ப்பா. பதினஞ்சுடா 15 ஹைடு சேர்த்து. போல்டுங்க செம்ம பவுலிங் மது. லோகு ஸ்டம்ப் அவுட் ஆயிட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீனு. அவன் தலையில இல்லையா பேனு? ஆமா அதேதான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சீனு. அவர் டீமின் பின்னாடி 3 பேர் உட்கார்ந்திருக்கோம். மூக்குல குத்தி இழுத்துறாங்க. நட்சத்திர பிளேயர். சரக்கு குச்சா கூட நம்புவானுங்க, பீர் குச்சா நம்பவே மாட்டாங்க. குட் பவுலிங் மதுகிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால் வைடு, 2வது பால் விக்கெட், 3வது பால் டாட். நல்லா பவுல் பண்ணுறாரு பிளேபர்ஸ்க்காக.
சூப்பர் பாலுங்க. மது நல்லா போட்டுட்டு இருக்காரு பிளே பாஸ் டீமுக்காக. குட் பவுலிங். அரவிந்தே பேசுறா. நல்லா பேசுறா அரவிந்த். நீ பண்ண வேலை இருக்குது. கைக்கு வந்த மேட்ச் வந்து பெரிய கதை. முன்னாடியே ஒரு 2 ஓவர் போய் 4 ஓவர் வந்து மேட்ச் முடிச்சு. அவங்க டீம்லேயே கொலாப்ஸ். நல்ல ஷாட் அடிச்சாரு. கேட்சா மாறுமா? ஓ, மிஸ் பண்ணிட்டாருங்க. அங்கே ஒரு 2 ரன்னாக மாறுச்சு. நல்லா ட்ரை பண்ணாரு. வெல் ட்ரை. அவுட். போல்டுங்க. சீனு போல்ட் ஆயிட்டாரு. பிளே பாஸ்க்காக சேது நல்லா பவுலிங் போடுறாரு. 2 விக்கெட் எடுத்துட்டாரு. வராம போய் விக்கி அடுத்த பேட்ஸ்மேன் களமிறங்கிறார். மது தானே? மது தாண்டா சொல். சேது என் பக்கத்துல உட்காந்துக்கிறான். மது 2 விக்கெட்டை எடுத்து அது டீமுக்காக நல்லா பால் டேய் என்ன பேசுறதுக்குனே ஒரு 4 பேர் பின்னாடி இருப்பீங்கடா. விக்கி களமிறங்கிறார். குட் பிளேஸ்மெண்ட். வெல் பிளே. ரன்னிங்டா. மிஸ் ஃபீல்டிங். 2 ரன்னாக மாறியது. மூன்று ஓவரில் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. 2 விக்கெட். போட போனது சின்னதான். 4வது ஓவரை வீச போகிறார் சின்னா. 3 ஓவர் அணியின் எண்ணிக்கை 20. நான்காவது ஓவரை வீச போகிறார். அங்க சேர் ஃப்ரீயா இருக்கு பாரு. அங்க சேர் ஃப்ரீயா தான இருக்கு. குட் பவுலிங் சின்னா. அடுத்த ஓவர் முடியும் போதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுங்க பாருங்க டீமுக்கும். தண்ணி மட்டும் ஊற்றி விட தம்பி. அந்த ஜெக்கில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வையா. குட் பவுலிங் பா. சின்ன கிட்ட இருந்து 2 பால் டாட் பால். யாரு கேட்டா?
4 ஓவர் முடிவில் எம்சி சூப்பர் கிங்ஸ் 24 ரன் எடுத்திருக்காங்க. பால் டு பால் ஆடி இருக்காங்க. ஸோ வாட்டர் டைம், தண்ணீர் நேரம். நம்ம திருப்பி உட்காரலாம். தண்ணி நேரம்ன்றது 2 நிமிஷம் தான்ப்பா. நீங்க என்னப்பா தண்ணி தொட்டில தள்ளி விட்டாங்க, ரொம்ப நின்றீங்க. தயவுசெய்து வாங்க, ஃபீல்டு செட் பண்ணுங்க, டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க ஃபீல்டர்ஸ். 4 ஓவருக்கு எம்சி சூப்பர் கிங்ஸ் 24 ஆடி இருக்காங்க. 24 பால்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 21 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் டேவோட ஃபைனல் லீக் ஆடிட்டு இருக்காங்க. எம்சி சூப்பர் கிங் வர்சஸ் பிளே பாய்ஸ். பிளே பாய்ஸ் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்ல பால் அங்க சந்தானம் கிட்ட வந்து முதல் பால டாட் பாலா போட்டிருக்காரு சந்தானம். 5வது ஓவரோட முதல் பால் டாட்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃப்டர் வாட்டர் பிரேக். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். அங்க ஓடி எடுப்பாங்களா இல்லை எடுப்பாங்க. அங்க பட்டா மட்டும்தான் பேச்சு, இதெல்லாம் நீங்க ஓடிதான் இருக்கணும். அங்க பட்டா மட்டும்தான் பேச்சு. ஸோ அந்த சைட்ல பால் போகல அப்படின்னா நீங்க ஓடணும். நீங்க 2ஆவது ஓடலாம், 3ஆவது ஓடலாம், 4ஆவது ஓடலாம், இல்லை கவுண்ட் வெளியே கூட ஓடலாம். ஆனா ஓடிதான் ஆகணும். ஆஹா, நல்ல ஸ்ட்ரைக்கிங் விக்கெட் கிட்ட. ஒரு நல்ல ரன் அவுட் மாறுமா? ஆஹா, ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிளா டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்றாங்க. பால் டு பால் ஆடிட்டு இருக்காங்க. பால் டு பால் ஆடிக்கிட்டு இருக்காங்க எம்சி சூப்பர் கிங்ஸ். நல்லா ஓடுவாங்க டிஃபென்ஸ்க்கு விக்கெட் கிட்ட இருந்து. பால் டு பாலா ரன்னா இல்லைங்க, கால் பண்ணி ஓடுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ மேட்ச் தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசிசி வர்சஸ் எம்சி சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்சை ப்ளே பாய்ஸ் வின் பண்ணா கேசிசி உள்ள வர வாய்ப்பு இருக்கு.
நல்ல ஷாட்டுங்க அங்க. கேட்சுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், பட் ஆனால் அது சிங்கிளுக்காக விட்டுட்டாங்க தீபக். மீண்டும் விக்கெட் கிட்ட வந்து ஒரு டிரைவ் அங்க. கவர்ஸ் அடிக்கப்பட்ட டிரைவ் அது. ஸோ 5 ஓவர் முடிவில் எம்சி சூப்பர் கிங்ஸ் 32ங்க. 5 ஓவர் போட்டிருக்காங்க, 32 ரன் கொடுத்துருக்காங்க எம்சி சூப்பர் கிங்ஸ். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் மற்றும் விக்கி, ஒரு ஹிட்டர் ஒரு பெட்டர் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஹிட்டர் அரவிந்த், பெட்டர் விக்கி. 32 ஸோ 5 ஓவர் முடிவில் எம்சி சூப்பர் கிங்ஸ் 32 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவரை போட வராரு சின்னா. ஸோ மரத்துக்கு கீழே இருக்க கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க, லைவ்ல தெரியுறீங்களா, கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, இல்லை மரத்துக்கு பின்னாடி போயிடுங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் உள்பக்கம் போய் நல்லாயிருக்கும். ஆன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாமா? நல்ல ஷாட்டுங்க அங்கே அரவிந்த் கிட்ட வந்து. இட்ஸ் நாட் அவுட். நல்லா ஓடி இருக்காங்க அங்கே. நல்ல ஒரு பாலுங்க அங்கே. கேட்சா மிஸ் பண்ணிட்டாங்க, கேட்சை அதை ரன்னாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆறு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 36ங்க. பால் டு பால் ஆடி இருக்காங்க. 6 overs 36 runs.
விக்கியோட விக்கெட்டை வந்துட்டு வெளியேறிட்டு இருக்காரு. கீப்பர் கேட்ச். சுனில் நல்லா பிடிச்சிருக்காரு. சுனில் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. 6 ஓவருக்கு 36. முதல் பாலு பார்த்தீங்கன்னா மது விக்கெட் எடுத்திருக்காரு. 7வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். பால் டு பால் ஆடிட்டு இருக்காங்க. இந்த 2 ஓவரில் கொஞ்சம் ஹிட் எடுத்தா மேட்ச் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 11 பந்து இருக்கு. அந்த 11 பந்துல பார்த்தீங்கன்னா 66 ரன் ஆடலாம். லீகல் டெலிவரி போட்டால் 66 ரன் ஆட வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்ட்ரைக் அங்கே லோக்கு கிட்ட இருந்து. எம்சி சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மேலும் ஒரு விக்கெட்டை எம்சிசி சூப்பர் கிங்ஸ் கொடுத்துட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. சுனில் நல்ல கேட்சாங்க. பால் டு பால் தான் ஆடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ப்ளே பாய்ஸ் டீம் நேமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பால் ஆடி இருக்காங்க. 6 ஓவர் முடிஞ்ச நிலையில் 36. இப்போ 7 ஓவர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், செகண்ட் பால் சிங்கிள், தேர்ட் பால் சிங்கிள், ஃபோர்த் பால் விக்கெட். ஒரு நல்ல டாட் பால் போட்டிருக்காரு மது. 2 சிங்கிள் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. ஸோ 7th ரொம்ப குரூஷியலாக போட்டுட்டு இருக்காங்க ப்ளே பாய்ஸ். நல்ல ஷாட்டுங்க. 6 விக்கெட் கேட்சா மாறுமா? நல்ல கேட்சுங்க சந்தானமாங்க. ஸோ மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ப்ளே எம்சி சூப்பர் கிங்ஸ். இந்த ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, 2 சிங்கிள் போட்டிருக்காங்க, ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 38. 7 ஓவர் முடிவில் ப்ளே பாய்ஸ் 38 ரன் எடுத்திருக்காங்க. சாரி, எம்சி சூப்பர் கிங்ஸ் 7 ஓவர் போட்டு 36 ரன் 38 ரன் கொடுத்துருக்காங்க ப்ளே பாய்ஸ். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எம்சி சூப்பர் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டி ஒரு பிக் ஹிட்டர் வாய்ப்பு இருக்குங்க. இந்த 6 பாலுக்கு 6 போக வாய்ப்பு உண்டு. சொல்லி சவுந்தர பாண்டி 6 அடிச்சிருக்காருங்க. 6 பாலுக்கும் 6 ரன் அடிக்க வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன். ஆனால் அது முதல் பாலே நான் அடிச்சு காட்டுவேன்னு ரொம்ப நிறைவேற்றிருக்காருங்க சவுந்தர பாண்டி. முதல் பால் 6, 6க்கு 6ன்ற மாதிரி முதல் பால் 6 வச்சிருக்காரு. இன்னும் 5 பந்து இருக்குங்க. 5க்கு 6 போனாலும் மேட்ச் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு.
மீண்டும் ஒரு 6 பாலுக்கு 6 அடிப்பார்னு சொன்னேன். ஆனா 2 பால் 2 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 4 பால் இருக்கு. 6 போகுமா? எம்சி சூப்பர் கிங்ஸ் டீமுக்குள்ள வந்திருக்காங்க, மேட்ச்குள்ள வந்திருக்காங்க, ஏன் கிரவுண்டுக்குள்ளேயே கூட வந்திருக்காங்க. 6க்கு 6ன்றதுல 2க்கு 6 அடிச்சிருக்காங்க. இன்னும் 4 பந்து மித்தம் உள்ளது. வெயிட் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டைம். இதுதான் வந்து பிரேக். ஆனா சைக்கிள்ல பிடிக்கல பிரேக், அதனால அவர் இருந்தாரு. இது அவருக்கு ஒரு பிரேக் இல்ல, சவுந்தர பாண்டிக்கு ஒரு பிரேக். மேக்சிமம் எதிர்பார்க்கலாமா? அகல பந்து போட்டுருக்காருங்க. ஒரு 6க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க கார்த்திகேயன். அகல பந்து ஒயிட் டெலிவரி. ஸோ ஹாட்ரிக் 6க்கு வாய்ப்பு இருக்கு. லீகல் டெலிவரியா போட்டா மேக்சிமம் பார்க்கலாமா? மீண்டும் ஒரு அதிரடி விட்டுங்க. சிங்கிள் டபுளா மாறுமா? இட்ஸ் விக்கெட்டுங்க. சிங்கிள் ஓடிக்கலாம், பரவாயில்ல. மெயின் விக்கெட் கொடுக்காம இருக்காங்க. சங்கர பாண்டிய ஸ்டில் ஆன் ஸ்ட்ரைக். அடிக்கிற வெயில்ல கூலிங்கா வேணும் எதிர்பார்ப்போம். ஆனா இப்ப வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சூடானான்னு நல்லாவே தெரியும். துணி தைக்க தேவை இஸ்திரி பட்டி வந்திருக்காருங்க. அயன் தூய தமிழ்ல சொல்லணும், இஸ்திரி பெட்டி. இட்ஸ் குட் டெலிவரி. நல்லா கம்பேக் காட்டிக்கிட்டு வந்து அவர் சாதா காட்டி வாயில மிட்டாய் போட்டு நல்லா ஒரு சில்லா போட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு மேக்சிமம் ஓடுங்க, பரலுங்க பட்டுச்சுங்க. டூவிங்க 53 அவன்டா ஜக்கு பையன். கேட்சுங்க. ஒரு பெரிய எடுத்திருக்காங்க. என்னதான் பால் போட்டு விக்கெட் எடுத்தாலும் சவுந்தர பாண்டிய ஒரு பயத்தை காமிச்சிட்டு தான் போயிருக்காரு. 2 மேக்சிமம் கொடுத்து டீமோட ஸ்கோரை உயர்த்திருக்காங்க. ஓவருக்கு 54ங்க. சூப்பரா சூப்பர் கிங்ஸுங்க. 8 ஓவர் போட்டு 54 கொடுத்துருக்காங்க பாய்ஸ். ஸோ 8 ஓவருக்கு 55 அடித்தா வெற்றிங்க பாய்ஸ். 8 overs 54 runs to win play boys. ஸோ சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் கடை உள்ளே வந்துருங்க. டைம் இல்லை, செமி ஆடணும். 2 செமி ஆடினா ஃபைனலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடணும் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். டைம் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 கால் ஆயிடுச்சு.
ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மணிக்குள்ளே முடிச்சா கூட இன்னும் 3 மேட்ச் பட்டு ஆடிடலாம். ஸோ எம்சி சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸை கடவுள் நிற்க வச்சுருங்க. ப்ளே பாய்ஸ் பேட்ஸ்மேன் உள்ள அமைச்சிருங்க. கமிட்டியின் சார்பாக சமோசா வாங்கி தரப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் கமிட்டி. சமோசை எங்கே இருந்தாலும் இங்கே வரும். சமோசை, சூடான சமோசை, சுவையான சமோசை கமிட்டி வாங்கி தர சொல்லியிருக்காங்க. சமோசா எங்கே இருந்தாலும் சமோசா இங்கே வரவும். சமோசை கமிட்டியின் சார்பாக ஜெயவேல் அண்ணா அவர்கள் சமோசா வாங்கி கொடுப்பார் என்று கூறப்படுகிறது. அதாவது சமோசா வர வச்சுட்டு ஏமாத்து ரொம்ப தப்பு. கமிட்டியின் சார்பாக ஜெயவேல் அனைவருக்கும் சமோசா ஸ்பான்சர் செய்வார். சூடான சமோசை, சுவையான சமோசை. சமோசை மொத்த சமோசா 50 ரூபாய்க்கு கேட்டா அவருக்கு சொல்லிட்டு போனாங்க மைக்கில் சமோசை செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் பால போட வந்துருக்காங்க விக்கி. ஆர்எம் விக்கி ஆன் ஸ்ட்ரைக்கர் சுனில் ப்ளே பாய்ஸ்க்காக. ஆஹா, முதல் பால் நல்ல டெலிவரிங்க ஆர்எம் விக்கி. ஒரு நல்ல லென்த்தான டெலிவரி போட்டிருக்காருங்க ஆர்எம் விக்கி. புல்லட் வேலை செய்யலாம். ஆர்டிஎக்ஸ் வெடிக்கும் வெயில்ல அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல்டிங்க. ஆர்டிஎக்ஸ் கை காட்டுறாங்க யாருக்கும் அங்க ஸ்கெட்ச் போடாரு போல. ஆர்டிஎக்ஸ் ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மது. ஐயோ, நல்ல டெலிவரிங்க அங்க மது கிட்ட இருந்து. இட்ஸ் a wicket. போல்ட் முறையில் வெளியேறுகிறார் மது. அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் மூர்த்தி. மூர்த்தி அங்க இருக்காருன்னா சுத்தி 100 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி போலாருங்க மூர்த்தி. அவசரப்பட்டு குமார்ன்ற மாதிரி மது வந்துட்டு இருக்காரு. மூர்த்தி இருக்கிறான்னா சுத்தி 100 பேர் இருப்பாங்கன்ற மாதிரி மூர்த்தி போயிட்டு இருக்காருங்க. கேமராமேனுக்கு ஒரு ஜோஸ் பாட்டில் தூக்கி போடுங்கப்பா. அவர் பாவம் வெயில உட்காந்துட்டு இருக்காரு. ஐநார் கேமராமேனுக்கு ஒரு ஜோஸ் ஒன்று கொடுங்க. ஐநார் கேமராமேனுக்கு ஜோஸ் ஒன்று கொடுங்க. டேய் ஐநார் கமிட்டி.
நல்ல ஷாட்டுங்க அங்க மூத்திக்கிறது நல்ல ஷாட்டாங்க நல்ல ஃபீல்டிங் அங்க அயனு நல்ல கேட்சிங்க அங்கே தேவா கிட்ட இருந்து மூர்த்தியோட விக்கெட்டை இறந்துட்டு வெளியேறாரு மூர்த்தி. நல்ல கேட்ச் அங்கே தேவா கிட்ட இருந்து. என்னதான் மூர்த்தியை சுற்றி 100 பேர் இருந்தாலும் மூர்த்தியை சுற்றி ஆடினார் இந்த பால. அதில் கேட்சை சுற்றியே பிடிச்சிட்டாங்க 3 ரன்னுங்க முதல் ஒரு முடிவில். மூர்த்தி நல்லா தான் ஆடினாரு. அது பால் ஸ்பின் பண்ணி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாறி போச்சு. முதல் ஓவர் 2 விக்கெட் இழப்பிற்கு ப்ளே பாய்ஸ் 3 ரன்கள். ப்ளே பாய்ஸோட 12th மேன் இங்கே வந்துருங்கப்பா ஸ்கோர் பார்க்கறதுக்கு. ப்ளே பாய்ஸோட 12th மேன் கார்த்தி கட்டாமல் செக் பண்ணி கார்த்திங்க வந்து பால் டு பால் பார்த்து போட்டுட்டு இருக்கோம். அதோ இருக்கேன் கார்த்தி ஸ்கோர் பார்த்துக்கு வந்து. நல்ல ஷாட்டுங்க சுனில் கிட்ட இருந்து. சிங்கிள் பார்க்குறாங்க விட முடியலை. நல்ல கேட்சுங்க அங்க RM விக்கி கிட்ட இருந்து நல்ல கேட்சு. அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் அவரை பிடித்தது போல் ஓடி ஓடி பந்தை விக்கி. பந்து சென்றடமோ RDX அந்தோனி சும்மாவது ஓடி என்னை சும்மாவது கைத்தட்டி உற்சாகப்பட்டு இந்த மாதிரி ஓடி வராங்க அந்தோனி. நல்ல ஷாட்டுங்க அங்க 4வது மாறுமா நல்லா தடுத்துருக்காருங்க அங்க ஆரம்பிக்கு. தம்பிங்களா அந்த மலை மேலே ஏறாதீங்க, அப்படியே கொஞ்சம் ஏந்துங்கப்பா. கொட்டி மழை உங்களுக்கு அப்படியே இறங்கிடுங்க. லைவ்ல வரீங்க, கஷ்டப்பட்டு ஏறி இருப்பீங்க, தப்பான செய்தி அப்படியே இறங்கிடுங்க. நிக்காதீங்கப்பா, லைவ்ல தெரியுங்க. அங்க இந்த பக்கம் வந்துருங்க, அந்த கூட நிக்காதீங்க, இந்த பக்கம் வந்துருங்க, இப்படி வந்துருங்க வாங்க. நல்ல ஷாட்டுங்க 2ஆம் மாறுமா ஆரஞ்சு கலர் சட்டை தாங்கி அங்கே நிற்காத. இங்கே வந்து வந்துரு, இப்படி தான் வந்துடுவா, இங்கே வந்துடுவா. அந்த பாலை கொஞ்சம் வேக மாட்டிச்சுனாலே அது அவுட்டுங்க. அவர் அந்த பாலை எடுத்து நல்லா இருக்கா தேஞ்சிருக்கான்னு பார்த்து அடிச்சாரு, அதனால தான் அதை அடிக்க முடியல. எடுத்தோன்னு வச்சிருந்தா கண்டிப்பாக அதை விக்கெட்டுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆரம்பிக்கு அந்த பாலை கையில் எடுத்து பந்து தேய்ந்திருக்கிறதா அல்லது புதுசாக இருக்கிறதா பார்த்து அடிச்சதுனால அது விக்கெட்டாக மாற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நல்ல ட்ரைங்க அங்கே, ஒரு நல்ல கேட்சுக்கான ட்ரை அங்கே.
ஸோ நல்ல ட்ரை. ரெண்டு ஓவர் முடிவில் பிளே பாய்ஸ் 9 ரன் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் இழப்புக்கு 9. 55 எடுத்தா வெற்றி இருந்தது. 9 தான் வச்சிருக்காங்க. 4 எடுத்தால் வெற்றி. இன்னும் 44 ஆடுங்க. 46 36 பந்துகளில் 46 எடுத்தால் வெற்றி. பிளே பாய்ஸ் வெற்றி. 36 பந்துகளில் 46. ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. அது ஃபுல் டாஸ் பால். சிங்கிளா டபுள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிச்சது 2 ஓட்டங்கள். இட்ஸ் a dead ball. ஸ்டிக்கு கிலோனால டெட் பால் அறிவிக்கிறாங்க. இட்ஸ் a dead ball. நல்ல ஷாட்டுங்க. அங்கே சின்ன கிட்ட வந்து சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா? ஆமாங்க, சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ப்ளே பாய்ஸ். அகல பந்து போட்டு அகாலத்தில் போறதுக்கான வாய்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அகல பந்து உங்கள் அகால பந்து. விஜயஹாசன் எங்க இருந்தாலும் இங்கே வரவும். விஜயஹாசன் கையில் பிரியாணியோட சொல்லும். விஜயஹாசன் எங்க இருந்தாலும் இங்கே வரும். அதுல ஒரு பாதி என்ன இருக்குது, ஒரு பொட்டலம் எந்த இதுல. விஜயஹாசன் மூணு 21 2-1 2 ஓவர் முடிஞ்சிருக்கா? 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21
3 ஓவருக்கு 21, 3 விக்கெட் இருந்திருக்காங்க பிள்ளை பாய்ஸ். தலைவர் சொல்ல 3 ஓவருக்கு 21. இன்னொரு வாட்டி சொல்லலாம் நானும் 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. மாறி ஏன் ரொம்ப சாரியா பண்ணிருக்காரு தெரியல. நல்ல நல்ல கேட்சுங்க சவுந்தர பாண்டி. நினைச்சேங்க நல்ல கேட்ச். ஏன்னா சவுந்தர நல்லா ஃபீல்டிங் பண்ணாலே கையோ காலை பிடிச்சிருந்தா வருவாரு. நல்ல ஃபீல்டிங், அது நல்ல கேட்சும் கூட. நல்லா ஓடிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு உடன் ஓடுறது ரொம்ப கஷ்டம். பாவம் எஃபர்ட் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ 4வது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. 3 பால் முடிஞ்சிருக்கு. ஸோ 12th மேன் 2 டீமும் தண்ணி எடுத்து வச்சுங்க. அருமையான டீலருங்க, அருமையான விக்கெட்டுங்க. நல்லா போட்டுருக்காருங்க சீனி. வாட்டர் கேன் சப்ளை சீனி நல்லா போட்டுருக்காருங்க. சீனி தண்ணி குடி கொஞ்சம் வாணி. 4 ஓவர் முடிவு. சீனி ரொம்ப நல்லா பாருங்க. 4 பால் போட்டிருக்காரு. 4 பால் 1 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட். அருமையான ஓவருங்க சீனி. நல்லா போட்டிருக்காருங்க சீனி. 5 பால் போட்டிருக்காரு. 1 ரன் கொடுத்துருக்காருங்க. நல்ல போலிங்க சீனி கிட்ட வந்து.
ஸோ 3 டாட் பாலுங்க, 2 விக்கெட்டுங்க, ஒரு சிங்கிள். நல்ல ஓவருங்க இது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 4 overs 22 runs 5 wickets. ப்ளே பாய்ஸ் 4 ஓவர் விளையாடிருக்காங்க, 22 ரன் எடுத்து 5 விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ப்ளே பாய்ஸ், இட்ஸ் டைம் டு ப்ளே. ஸோ ப்ளே பாய்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு டீம் ஈகராக வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆடுறத பார்த்தா அந்த டீமுக்கு டூ ஆர் டை கேம், வெளியே இருந்து டூ ஆர் டைம் கொடுத்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் அந்த மேடு மேலே உட்காந்துருக்க பசங்க இறங்கிடுங்கப்பா. நீங்களா மேடு மேலே உட்காந்துருக்க மஞ்சள் கலர் சட்டை அப்படி லைவ்ல தெரியுறியான் பாருப்பா. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிடுங்கப்பா தம்பிங்களா. குத்தக்கால் வச்சு உட்காந்துட்டு இருக்க தம்பி கொஞ்சம் இறங்கிடுப்பா. மேட்டு மேல இருந்து லைவ்ல தெரியுறியான். இந்த பக்கம் கை பண்ணிட்டு இருக்க தம்பி நீ என்னப்பா. இது நேரில் வந்துடுங்க. இந்த பக்கம் உட்காந்துங்க வாங்க. இங்கே தண்ணி பாட்டில் இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஏன் சாப்பாடு கூட இருக்கு. வந்து ஜாலியாக உட்காந்துட்டு மேட்சை பாருங்க. கம் திஸ் சைட் ரா செல்ல குட்டீஸ். அஞ்சாவது ஓவரை போட வந்திருக்கிறார் ராஜேஷ். ஆன் ஸ்ட்ரைக்கில் தங்கப்பாண்டி. நல்ல ஷாட்டுங்க தங்கப்பாண்டி கிட்ட இருந்து. சிங்கிளா டபுளா? ஆஹா, சிங்கிளா டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால சிங்கிள் டபுளா மாறுங்க. அந்த பாலை பிடிச்சி நம்ம அது சிங்கிள் கையிலிருந்து தவறி போனா அது மில். ஸோ 1-2 வாய்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க ப்ளே பாய்ஸ். டேய் ஸோ சிங்கிள் மீண்டும் டபுளாக மாறுது. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க தீபக். 2 பால் போட்டு 4 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ 3 பால் போட்டு 3 பால் கொடுத்துருக்காருங்க ராஜேஷ். தங்கப்பாண்டி ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. தங்கப்பாண்டி ரொம்ப நல்லா டிஃபென்ஸ் எடுத்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் டூ ஆர் டை கேம் தான் 2 சைட்லும்.
2 டீம், ஆனா மேட்ச் 3 பேருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டிரைவ் அங்க கார்த்திகிட்டு வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க ப்ளே பாய்ஸ். ஸோ கப் எடுத்துட்டு போறதுக்காக ஆட்டம் வந்திருக்குங்க. நல்ல ஸ்ட்ரைக் அங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள், டபுளா, டபுள், ட்ரிபிளா, ட்ரிபிள், ட்ரிபிள், மாறுங்க 3 ஓடி இருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரைக்காங்க தங்கப்பாண்டி கிட்ட இருந்து. ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33ங்க. மச்சான் 3 2டா மச்சான். 3 2 2 1 ஒரு 3. 33. அணியின் எண்ணிக்கை 33, 3-3. 5 ஓவர் போட்டிருக்கீங்க. அதாவது தெளிவா சொல்ல பந்து போட்டிருக்கீங்க, 33 ரன் கொடுத்துருக்கீங்க. ஸோ 18 பாலுக்கு 22 அடிச்சால் ப்ளே பாய்ஸ் வெற்றி. 18-22, அதாவது 3 ஓவருக்கு 22 எடுத்தா வெற்றிங்க ப்ளே பாய்ஸ். ஆன் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டி செல்லம்மாவோட டிராவிட்னு கூட சொல்லலாம், தள்ளிட்டு இருக்காரு சிங்கிள. நான் ஸ்ட்ரைக்ல கார்த்திக். நல்ல பால். ஸோ சீனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டு கையை சொல்லிட்டு போடாருங்க சீனி. மீண்டும் ஒரு டாட் பால் நல்லா போட்டுட்டு பாருங்க சீனி. சொல்லு என்ன செஞ்சாங்க, ஏதோ கை காட்டினேன் கேட்க சொல்றாங்க. நல்ல ஷாட்டுங்க தங்கப்பாண்டி கிட்ட. மீண்டும் சிங்கிள் டபுளா மாறுமா? ஓடுனா மட்டும்தாங்க. ஓடுங்க. மீண்டும் அதை டபுளாக கன்வெர்ட் பண்றாங்க. சாணி கொஞ்சம் நவருங்க ப்ளீஸ். சானியன் ரோச் கொஞ்சம் நவருங்க. சானியன் ரோச். NNCC மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் பால் பட்டிருச்சு. ஆடியன்ஸ் கொஞ்சம் ஆர்வமா இருக்கீங்க ப்ளீஸ். NNCC-யில் ஒரு நபர் மோசமாக உள்ளார். மீண்டும் ஒரு நல்ல டிரைவிங் தங்கப்பாண்டியா கிட்ட இருந்து. நல்ல த்ரோவாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஓடாருங்க புல்லட் ஓடிக்கொண்டிருக்கிறார். புல்லட் ஓடாருங்க. ஆறாவது ஓவரின் கடைசி பந்தை போட்டு முடிப்பாரா சீனி? ஒரு நல்ல சிங்கிள் அங்க. 12 பாலுக்கு 15 எடுத்தா வெற்றிங்க ப்ளே பாய்ஸ். 12 பாலுக்கு 15. 12 பாலுக்கு 15. ப்ளே பாய்ஸ் 15 runs to win ப்ளே பாய்ஸ்.
ஸோ ஒரு டீம் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீம் உள்ள போகுது. மஞ்சள், பச்சை, கருப்பு, சிகப்பு என வானவில் கலரில் மைதானத்தில் உள்ளார்கள். எக்ஸ்ட்ரா பேசுறாங்க. அதர் டீம் உள்ள போக வேண்டாம். கமிட்டி வந்துருங்க. கமிட்டி இது அவனுக்குள்ள மேட்ச். கமிட்டி யாருக்கு வேண்டாம் மாறும், வந்துருங்க. முத்து, அதர் டீம் பிளேயர்ஸ் நோ கம்யூனிகேட் வித் தட். ஸோ நீங்கள் யாரும் போய் கம்யூனிகேட் பண்ண வேண்டாம். 12 பாலுக்கு 15 12க்கு 15. சின்ன சிரிச்சா ரொம்ப அழகா இருக்காருங்க சின்ன. யாருங்க அது என்என்சிசியோட ஒரிஜினல் டிபிசி போட்டு உள்ள வருது? மேட்சிங் வர சொன்னா எங்கேயோ பஸ் பிடிக்க போறாம கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க என்என்சிசி பிளேயர் அவரு. பா கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஏதாவது ஒரு முதல் பந்து விக்கி போட்டுருக்காருங்க. நல்லா போட்டுருக்காருங்க விக்கி. உண்மையான டான்சிங் ரோஸ் யாரா காட்டினாங்க. அப்படி ஒரு ஸ்டெப், இப்படி ஒரு ஸ்டெப்பு கலா மாஸ்டருக்கு டப்பு மாதிரி ஸ்டெப்புங்க காட்டி போட்டாரு. ஆனா இந்த வாட்டி கலா மாஸ்டர் எல்லா வாட்டி பிரபுதேவா மாஸ்டர் கொஞ்சம் ஸ்டெப் மாதிரி போட்டாங்க. மானாட மயிலாட காட்டி கொஞ்சம் நல்லா ஆட. It's a dead ball. Dead ball. நல்ல குரூஷியலான ஓவர் தான் இது. ஸோ பிளே பாய்ஸ்க்கும் ஒரு குரூஷியலான நல்ல பாலுங்க. அங்கே விக்கெட் வந்து லைட்டாக ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஸோ 2 பால் தொடர்ந்து டாட் பாலாக போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள், ஒரு வைட், டாட் பால். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் அங்கே பில்ட் பண்ணுறாங்க. ஆண்டோனி அவர்கள் அங்கே வெயில் வத்தல் காவது போல் தனது கால்களை பரப்பிக் கொண்டு காத்து வாங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளோ வேணா அடிக்கட்டும், கொஞ்சம் வெள்ளி பாட்டை கொடுத்தீங்கன்னா சூடுக்கு தனிச்சு போனாங்க வெயிலும். பார்க்கணுங்க இது விட்டது கேட்சா இல்ல மேட்சான்னு இன்னும் இருக்க தெரிஞ்சிடும். எட்டுக்கு 12 நல்லதாங்க போட்டுருக்காரு விக்கி. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் தங்கப்பாண்டி கிட்ட இருந்து. இட்ஸ் a good strike. ஸோ சிங்கிள நல்லா ரொட்டேட் பண்றாங்க. தங்கப்பாண்டி உண்மையை சொல்லணும்னா வந்து டீமோட ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண எடுத்துட்டு போன அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் சிங்கிளை டபுளா கன்வெர்ட் பண்ணி மேட்ச்ல இருக்க ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ண பாக்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் a wide ball.
நல்லா வச்சுக்கோ. அதான் கூட எங்கோடி எடுத்துக்கோ. இல்லடா சும்மா ஜோக். 6க்கு 8 மச்சான். எவ்வளோ? 6க்கு 8. 8 6க்கு 8 ஒரு ஓவருக்கு 8 ரன்ஸ் ப்ளே பாய்ஸ் வெற்றி பெறுவாங்க. ஸோ கேசிசி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் a do or die கேம் தாங்க. அதாவது கடைசி ஓவர்லாம் சேஞ்சஸ் கிடையாதுங்க. கடைசி அடிபட்டிருந்தாவோ இல்லை அதனால மட்டும்தாங்க வெளியே போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஓவர்லாம் கணக்கு வராதுங்க. டிசிஷன் போடுங்க. ஆர்குமெண்ட் வேணா லாஸ்ட் ஓவருக்கு சப்ஸ்டியூட் எதுவும் பண்ண முடியாது. அடிபட்டிருந்தால் மட்டுமே, அதாவது ஆன் கிரவுண்ட்ல கீழே விழுந்தால் மட்டும்தாங்க மாற்ற முடியும். தெளிவா புரிஞ்சுங்க. ஆன் கிரவுண்ட்ல விளையாட்டு இருக்கும்போது கீழே விழுந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அது வரைக்கும் கேப்டன் மட்டும் பேசுங்க. அதர் பிளேயர்ஸ் ஃபீல்டர்ஸ் செட் பண்ணுங்க. ஃபீல்டர்ஸ் அங்கங்க போங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. கமிட்டி கிட்ட வேற யாரும் தேவையில்லாம பேச வேண்டாம். ஸோ மேட்ச் குரூஷியலா தான் போயிட்டு, தயவு செய்து ஆர்குமெண்ட் வேண்டாம். ஆர்குமெண்ட் வேணாங்க. அமேசிங் தான் தள்ளி போங்க. க்ரௌட் கிரியேட் பண்ணாதீங்க. க்ரௌட கிரியேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஆர்குமெண்ட். ஸோ வேற வந்து பேச வேண்டாம். கேப்டன் மட்டும் வாங்க. கேப்டன் மட்டும் வாங்க. மற்ற யாரும் பேச வேணாங்க. மற்ற யாரும் வேணாம். இதில் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, சேரப் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. கமிட்டி கேப்டன் கிட்ட பேசுங்க. மற்றவங்க உள்ளே போங்க. அதர் டீம் பிளேயர்ஸ் யாரும் போய் சப்போர்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஒன்றும் சின்ன குழந்தை கேம் ஆடிடல, புரியுதா? கைத்தறியில் வரதுக்கு, லாலிபாப் சாப் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய கேம் ஆடிட்டு இருக்கோம். ஆர்குமெண்ட் கமிட்டி டீல் பண்ணுவாங்க. வந்துருங்க. என்ன குரங்கு கைத்தறி சிச்சு ஆடிட்டு இருக்கிறதுக்கு கமிட்டி பேச போறாங்க. அவ்வளோதான். கேப்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. எங்க தலை முறை போயிட்டு இருக்கீங்க? ஜீவா ஜீவா நீங்க யாரும் உள்ள போவேனா?
அவங்க டீம் பிளேயர் சார் மற்ற தலைவலியாக வந்துருங்க. யாரோ உள்ள கமிட்டி அந்த டீம் கிட்ட பேசிப்பாங்க. கேப்டன்ஸும் கமிட்டியும் மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் அதர் பிளேயர்ஸ் யாரும் உள்ளே போக வேண்டாம். அதர் பிளேயர்ஸ் யாரும் உள்ளே போக வேண்டாங்க. கமிட்டி டக்குனு முடிவு எடுங்க. கமிட்டி வேற யாரும் உள்ள சேர்க்க வேண்டாம். வேற எந்த கோர்ஸ் படமே வேண்டாம். வேற யாரையும் பேச வேணாம். கமிட்டி நீங்க பேசுங்க. நீங்க டிசிஷன் நீங்க சொல்லுங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம் அகைன்ஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு என்னவோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேவையில்லாத அதர் டீம்ஸ் வந்து உள்ள வந்து நீங்க இன்வால்வ் ஆக பேச வேண்டாம். அதர் டீம் பிளேயர்ஸ் யாரும் உள்ள போக வேண்டாம். டைம் ஆக உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஆகும். ஓவர்ஸ் குறைக்கப்படும். ஸோ அதனால டிசிஷன் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. ஸோ என்என்சிசி பிளேஸ் நீங்கள் யாரும் போக வேண்டாங்க. உள்ளே வந்துடுங்க. வெளியே வந்துடுங்க. அது அவங்க பேசிக்கிட்டோம். கமிட்டி பேசிப்பாங்க. ஸோ இன்னும் செமிஃபைனலாக ஆரம்பிக்கலங்க. டைம் ஆகுதுங்க. ஸோ மேக்ஸிமம் பேசி முடிக்க பாருங்க. டிஸ்கஷன் வேண்டாம். அதர் டீம் பிளேஸ் உள்ள போகாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது
6 8 அடிக்கணும். ஏங்க டிலே பண்றீங்க? ஒரு 6 போடுங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? லாஸ்ட் ஓவருக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் பண்ண முடியுங்க. ஒன்று ரிட்டையர்ட் மாற்றினா மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுற பேட்ஸ்மேன், அவரே நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அவர் டீமே மாற்றின்னு போகணும்னு அவர் நினைப்பார் போல. நான் ஆர்குமெண்ட் வேணாண்ணா, டைம் இல்லைண்ணா. நான் செமிஸ்லாம் இருக்கு, ஆர்குமெண்ட் வேணாம். Oh my God! Hey, it's a fantastic feeling, huh? அந்த கம்பியில தலை வரல, கம்பியில தலை வரல. அந்த கம்பி வெல்டிங் பண்ணி உள்ள தட்டி வச்சு பாருங்க யாரானா அப்படின்ட்டு. எல்லாமே நான் கொடுக்குறேன் ஒன்று கொடுக்கல வச்சு நான் மாத்திரம் காலியே சாகல. நான் பாட்டு போடுவேன். Hey, Mambo. Hey, Deva. ஜெயவல்லாம் ஆர்குமெண்ட் வேணா ஜெயவல்லாம், அது மாதிரி டைம் கிடையாது ஜெயவல்லாம். இது ரூல்ஸே கிடையாது ஜெயவல்லாம். 6 8 வந்து பேட்ஸ்மேன் வந்து நல்லா இருக்கும். இன்ஜுரிக்காக மட்டும்தான் ரிட்டைர்மெண்ட் பண்ண முடியும். 6 8 ஆடலாம். பேட்ஸ்மேனால வந்து கீழே ஓய்ந்து இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் வந்து மாற்ற முடியும். நல்லா ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் எப்படின்னா மாற்ற முடியும். இது ஆர்குமெண்ட்டே தேவையில்லைண்ணா, டைம் கிடையாதுண்ணா. வர சொல்லுங்கண்ணா, டைம் கிடையாது ஜெயவல்லாம். 6 8 6 ஸ்கோர் தானே ஆடிடலாண்ணா, வாங்கண்ணா. பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்ஜுரி இருந்தால் மட்டும்தான் ஓகே மாற்றலாம். பேட்ஸ்மேன் நல்லா தானே இருக்கான் விளையாட்டு. வாங்கண்ணா, ஆர்குமெண்ட் வேணாம், வாங்கண்ணா. இது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் தான். இது இன்னும் 2 செமி ஆடணும், செமி முடிச்சு ஃபைனல் ஆடணும், டைம் இருக்காது. இந்த இஷ்யூஸ்லாம் ஆர்குமெண்ட் பண்ண அவசியமே இது அவங்களே தெரியணும்.
பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும் ஆகணும். இது வாய்ப்பே கிடையாது. நல்லா ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஆவாங்க. கொஞ்சம் ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு வாங்கண்ணா. உங்களுக்கே காண்டா. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்சை டிலே பண்ண வேணாம். ஃபீல்டு செட் பண்ணுங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தலைமை ஓவர் கம்மியாகும் செமிஸில். கொஞ்சம் மேட்சை சீக்கிரமாக முடிக்க பாருங்க. ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிருக்கீங்க, டிலே பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கே தெரியாதா எப்படி ஆன எப்படி பண்ணுன்ட்டு? இதுக்கு மேலே ஆர்குமெண்ட்லாம் கிடையாதுங்க. பட்டு பண்ணி ஓட முடியுங்க. 6க்கு 8 ஆனுங்க.
ஸோ சிங்கிள் டபுளாக மாறுமா? நல்ல த்ரோங்க அங்கே, நல்ல த்ரோ. ஸோ 4 பாலுக்கு 6 ரன்னுங்க. நல்ல ஷாட்டுங்க, நல்ல கேட்சுங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் நல்ல கேட்சாங்க. 3 பாலுக்கு 6 ரன். எம்சி சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெறுவாங்க, செமிஸ்க்கு உள்ள போவாங்க. ஸோ 3 பாலுக்கு 6 ரன் எடுத்தால் எம்சி சூப்பர் கிங்ஸ் வெற்றி. ஸோ ஜக்கு, இப்போ நீ சொல்லி நீ அங்கே போய் நிற்கக்கூடாது, வந்துடலாம், அவங்க எடுத்து போயிடலாம். வாங்க, இந்த மேட்ச் வின் பண்ணா கண்டிப்பாக ஒரு எம்சிசி ஒரு காரணம் தாங்க. ஏன்னா பிச்சு கண்டிஷன் ரொம்ப நாளைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. தண்ணி மொண்டு ஊற்றுறது வந்து பிச்சை காய வைக்கிறது வந்து கீப்பிங் நல்லா பண்ணுறது எம்சி சூப்பர் கிங்ஸ் தான் காரணம். எம்சி சூப்பர் கிங்ஸ் குரோஷியால பவுலிங் போட்டுருக்காங்க. 3 பாலுக்கு 6 எடுத்தா வெற்றி. ஸோ 4வது பால் போட்டிருக்காங்க அந்த டீமுக்காக ராஜ். ஸோ ஆன் ஸ்ட்ரைக் சாணி, நல்ல ஷாட்டுங்க சாணி கிட்ட இருந்து, நல்ல ஷாட்டுங்க. இட்ஸ் அ பவுண்டரி, பவுண்டரி 2க்கு 2. 2 பாலுக்கு 2 எடுத்தா பிளே பாய்ஸ். 2க்கு 2ங்க. 2 பால் 2 எடுத்தா பிளே பாய்ஸ் வெற்றி. சாணி இந்த மேட்சை திருப்புவாரா? 2 பாலுக்கு 2 எடுத்தா வெற்றி. இட்ஸ் a crucial bowling, it's a crucial batting. நல்லா பார்த்துருக்கேன் உன்னை நான். ஒரு விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. இட்ஸ் a wide ball. ஸோ 2க்கு 1 எடுத்தா வெற்றி. ஸோ மேட்ச் சமன் செய்யப்பட்டதுங்க. ட்ரா ட்ரா ட்ரா. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேணாம். ஸோ அம்பையர்ஸ் கிளியராக கேட்டுக்கோங்க. இட்ஸ் a crucial மேட்சுங்க. ஆர்குமெண்ட்ஸ் எடுக்க வேண்டாம், கரெக்டாக பார்த்து மேட்சை முடிக்க பாருங்க. ஸோ குரூஷியலான ஒரு விக்கெட் தாங்க அது. இந்த பால லீகல் டெலிவரியான்னு செக் பண்றாங்க. ஸோ டிசிஷன் இட்ஸ் a legal delivery or wide. அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. 2க்கு 2 இருந்ததுங்க. ஸோ இட்ஸ் லீகல் டெலிவரி. அந்தோனி ரிவ்யூ கேட்குறாருங்க. அந்தோனி 2 வரல காட்டி எனக்கு ஏதோ வருதுன்ற மாதிரி சொல்றாருங்க. செஞ்சு விட்டாங்க. நான் பால பாக்க
இட்ஸ் லீகல் டெலிவரி தாங்க, ஒயிட்லாம் கிடையாது. இட்ஸ் லீகல் டெலிவரி தான். ஸ்டிக்குக்கு மேலே போனால் மட்டும்தான் அந்த பால் கரெக்ட் பால். இது ஸ்டிக்குக்கு வெளியே போனால் ஒயிட் பால். இட்ஸ் ஒயிட் டெலிவரிங்க. ஸோ அவர் ரிவர்ஸ் எடுத்த ஆளில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக் பண்ண தான் பார்த்தாரு, பட் பால் ஸ்டிக்குக்கு வெளியே போயிருக்கு. இட்ஸ் ஒயிட் பால். இது லீகல் டெலிவரி ஆகாது. இட்ஸ் ஒயிட் பால். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்சும் கேட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அம்பையர் டிசிஷன் இஸ் த ஃபைனல். ஸோ நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு பாலுக்கும் வந்து டிவியோ இல்லை லைவோ வந்து திரும்ப ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அம்பையர் டிசிஷன் ஆர் ஃபைனல். அம்பையர்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாம். ஸோ 2 பாலுக்கு 1 எடுத்தா வின்னு. ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. அமேசிங் லெவன் அற்புதமாக வெற்றி பெற்று அருமையாக வெற்றி பெற்று குட்டி சிசியை குவாலிஃபை செய்ததற்கு நன்றி. ஸோ கேடிசி கேப்டன்